வணக்கம். தாய் தந்தை உறவுகளே, புலம்பெயர் உறவுகளே, தாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தற்போது ஒரு நேரலையிலே வந்திருக்கிறேன். இந்த நேரலையானது உண்மையிலே சில சமகால அரசியல் செயற்பாட்டை முன்னிட்டு தற்போது எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதுக்கு போட்டி போட்டு கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிற போட்டியாளர்கள் அவர்களில் ஒரு சிலர் இன்றைக்கு என்ன சொல்றது போராட்ட காலம், இந்த போராட்டம் உக்கிரம் பெற்றிருந்த வேளையில ஆட்கள் பற்றாக்குறையா இருந்த நேரத்துல, போராட்டத்துக்கு ஆளணி இல்லாத நேரத்துல கூட அந்த நேரம் வீட்டுக்கு ஒருவர் நாட்டை காக்க ஓடி வாருங்கள் என்று சொல்ற நேரத்துல எத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கு புலத்தில் இருக்கிறவங்க தங்களை பிள்ளைகளை போராட்டத்துக்கு கொடுத்து விட்டு போராட்டத்தில் வீரச்சாவடைய அடைஞ்சதுக்கு பிறகு தாய் தந்தையர்கள் வீரச்சாவு அடைஞ்சதுக்கு பிறகும் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போயிருக்கின்றார்கள். அந்த வகையில கந்தையா பாஸ்கரன் கந்தையா பாஸ்கரன் அந்த வழியில அவர் ஒரு போராட்டத்துக்கு எந்த விதமான ஒரு பங்கு அவர் குடும்பத்திலேயே அவரோ பங்கு பெற்றல் சொல்றார். அவர் தம்பி ஒரு ஆள் வீரச்சாவு என்று அவர் சொல்றார். ஆனா அந்த அடிப்படையில தம்பி வீரச்சாவு, இப்ப நான் இருக்கிறேன், தம்பி வீரச்சாவு என்றால் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். அந்த உணர்வு, தம்பி பட்ட கஷ்ட உணர்வு இப்ப இல்லை. 5 பிள்ளைகளை பெற்றால் ஆளையால் அடிபுடிப்படுற அளவுக்கும் பால் எடுத்து வெட்டுற அளவுக்கும் தான் இருக்கிறான். 60% மிக ஒற்றுமை இல்லாத சகோதரங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம், போராட்டத்துக்கு முன்பு கொஞ்சம் ஒற்றுமையா இருந்த சனங்கள். அந்த அடிப்படையில இவர் இப்ப சில அடிக்கடி சொல்லுவார் தண்ட தம்பி வீரஜாவு. இப்ப முல்லையீசன் சொல்ற மாதிரி என்னுடைய மாமண்ட மகன் மச்சான் வீரச்சாவும், சில அக்காட பிள்ளையர் 2 வீரச்சாவும், சில மாமண்ட பிள்ளையர் 2 வீரச்சாவுண்டு. அதே மாதிரி சிறிதரன் சொல்ற மாதிரி என்னுடைய மச்சுனர் தங்க மனுஷர தம்பி தீவண்ணா வடமான போர் தாக்குதல் தளபதியா இருந்து தீவண்ட மச்சான் தான். நான் தீவண்ட மச்சான் தான். அடையப்பா எல்லாரும் மச்சான் தான். இப்ப நானா இருந்தாலும் எந்த தம்பி அண்ணன் தம்பி நான் போறான்னு எனக்குத்தான் அந்த வலி வேதனை கஷ்டம் துன்பம் தெரியும். ஆனா உணர்வு அந்த என்னுடைய சகோதரங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்காது. 5 பேர் இருந்தா 5 பேருக்கும் அதே உணர்வு இருக்காது. அதை விட்டு பிழைக்கிறதுல ஒரு சிலரான ஒரு ஆள் தான் இந்த கந்தையா பாஸ்கரன் அவர்கள். நான் கந்தையா பாஸ்கர்னு பேச இல்லை. எனக்கு வெளிநாட்டுல இருந்து சில ஆட்கள் சொன்னா பேசாம சுட்டி காட்டு என்பராசா, இவங்களுக்கு பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆனா நிச்சயமாக இவங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய தேவைக்கு போராளிகளாகிய நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க. இன்றைக்கு போராளிகளை ஒதுக்கி விட்டுட்டு இவர்கள் தான் இன்றைக்கு பணம் படைத்த புலத்திலையும் பணத்தை உருவாக்கி பணம் படைத்து ஏதோ ஒரு ஓட்டு மாட்டு செய்து ஏதோ குரூப் வழியால எல்லாம் உழைச்சி ஏதோ ஒரு வழியில நம்ம ஆரம்பத்துல இப்ப ரிச்சா பாஸ்கரனை பற்றி சொல்ல போனா எனக்கு இப்ப உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். லிபரா என்ற ஒரு சிம் கம்பெனியில ஆரம்பிச்சவங்க அவங்களோட தொழில் முயற்சியில அதுல பார்ட்னர்ஷிப்பாவும் இல்ல. லக்கா சுஹாஸோட இவர் ஒரு தொழிலாளராக தான் நின்றவர், ஒரு கூலியாளராக நின்று அந்த இடத்துல வேலையை செய்து கொண்டு வரக்க லக்கா சுஹாஸ் அவன் நல்ல நம்பிக்கை வந்துட்டு பாஸ்கர்ல நம்பி விட்ட நேரத்துல ஓட்டு மாட்டு செய்து சிம்முகள் அது இதுகளை சைட்டால பிசினஸ் செய்து கொண்டு போவோம். ஏன்னா அவர் நெல்லிக்காய் ஜாவாரி தானே கந்தையா பாஸ்கரன். அப்ப சைட்டால பிசினஸ் செய்து கொண்டு போவோம். இவனுக்கு சுஹாஸுக்கும் எனக்கு கருத்து முரண்பாடு கடைசியா சுஹாஸ் புட்டிச்சு இவனோட சேர்த்து மூன்று பேருக்கு பாஸ்கரனோட சேர்த்து அடி என்ன அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டது இந்த கந்தையா பாஸ்கர்னு லக்கா சுஹாஸ். இதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க, நீங்க மக்கள் அறிஞ்சிருக்கணும். அப்ப அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டாப்புல உடனே இவன் மான நஷ்ட வழக்கு கூறி இவன் எழும்பி நடக்கலான்னு சொல்லி மருத்துவ செலவாத்து இதுன்னு சொல்லி ஏதோ நியாயமான கோடி கணக்குல காசு சுஹாஸ் கொடுத்தவள் இருக்கு. அவன் ஆசை அடிச்சு போட்டு அந்த நீடுப்பெல்லாம் முடிச்சேன்னு சொல்லி அப்ப அந்த அடிப்படையில அப்படி ஓட்டு மாட்டு செய்து பிறகுதான் ஐவிசி என்ற ஒரு இதை விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டு பிறகு போராட்டம் பின் ஆயுதம் மௌனிக்கப்பட்டது பிறகு அதை அந்த 3 பேர் அந்த உருவாக்குனவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து இவன் பெற்றுக்கொண்டது ஐவிசியை பெற்றுக்கொண்டு பிறகு லங்கா சிறியும் அதுக்குள்ள பூண்டு அதையும் விலைக்கு வாங்கி இவன் அந்த காசுகளை கொள்ளையடிச்சு எல்லாம் செய்து. ஆனா இது ஒரு சரி ஓகே, இவர் எப்படித்தான் செய்தாலும் அங்க கோடிக்கணக்கில் ரூபா காசை தான் உழைச்சிட்டு இருக்கக்குள்ள இவனுக்கு அந்த பிசினஸ் மூளை ஓடும், நரி தந்திரமான மூளை ஓடும். ஆனா மக்கள் மீது விசுவாசம் இல்லை. அந்த அடிப்படையில தான் இவன் அந்த யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இவனுக்கு வழங்கிட்டு இனி விடுதலை புலிகள் என்றது தலை தூக்க மாட்டாங்கள் என்ற நிலப்பாடு இவனுக்கு ஆணித்தரமா தெரிஞ்சிச்சு.
அந்த அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்ச குடும்பங்களோட டீல் ஒன்று வச்சு மஹிந்த நல்லாட்சி அரசாங்கம் இருக்க மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனா இருக்க டீல் ஒன்று வச்சு தாஞ்ச வந்து முதலீடு செய்யணும் இன்னைக்கு பயங்கரமாக தடைச்சட்டம் விதிச்சிருக்க கந்தையா பாஸ்கரன்லாம் இங்க வரையலாது. அப்ப வரையிலாத ஒரு சூழல் இருக்கக்குள்ள இவ்வளவு நிதியை கொண்டு என்னென்று வாரது. அப்ப அப்படி இருக்கக்குள்ள பிடிச்சி உள்ள போட்டுருவான். அப்படி இருந்து உங்களுக்கு டீல் ஒன்று வச்சு மஹிந்த ராஜபக்ச குடும்பங்களோட கோடிக்கணக்கில் காசை கொடுத்து தான் இந்த ஜக்கெச்சி இந்த என்ன ரிச்சா பண்ண வச்சு நடத்துற இடம் வந்து தொழில் வச்சு நடத்துற இடம் வந்து அந்த இடத்தை வாங்கினது. அந்த இடம் வந்து நாங்கள் வந்து 1991 அந்த கட்டக்காடு சண்டை டைம்ல பெத்திலக்கேணி சண்டை டைம்ல மற்ற ஆணையர தாக்குதல் 92 தாக்குதல் டைம்ல நாங்க உருண்டு பிறண்ட இடம் தான் அந்த இடம், அந்த மண். அப்ப அந்த மண்ணுல அது கிளாடி கொம்படி உரியான் இருக்கக்குள்ளலாம் அந்த அதுக்குள்ளதான் ஜனங்கள் வெளிக்கிட்டு வாரது அந்த நேரம். அப்ப ஆணையர லாமி இருக்கை. அப்ப அதுதான் எங்கட போக்குவரத்து, பிரதான போக்குவரத்து வன்னிக்கும் இதுக்கும் போக்குவரத்து அந்த ஜக்கெச்சி சந்தியாறு தான் கொடுக்கறது. அப்ப அந்த இடத்த இவர் வந்து விலைக்கு வாங்கினதாக சொல்லப்படுகின்றது. விலைக்கு வாங்குறதால் 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 250 ஏக்கர் 300 ஏக்கர் 400 ஏக்கர் அல்ல. இன்னைக்கு 1000க்கு மேற்பட்ட ஏக்கரை வந்து இவர் விலைக்கு என்னென்று வாங்குற வாங்குற விலைக்கு 6 உறுதி கொடுத்தது, 6 இவருக்கு அந்த காணியை வித்தது. இன்னைக்கு யோசிப்பா அதுக்குள்ள இருந்த நேவி கேம்ப எழும்பி நேவிக்கு சொல்லப்படுது. அந்த தரவை விசாரிக்கணும். அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்து உண்மையில போல ஊழல் லஞ்சம் அதுதான் சொல்லி விசாரிச்சு வரக்க எங்கள்லையும் இப்படியானவர்கள் வந்து மக்களை ஏமாத்தி புழைச்சி சில நிதி அளவுக்கு மீறிய நிதியை கொண்டு வந்து இங்கேயும் மக்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள ஒரு முதலாளித்துவம் ஆக்குற நோக்கம் இல்லை. அடிமேலாக்கி வேலையை செய்விச்சு தாங்கள் தான் முதலாளித்துவமா இருக்கணும் என்ற ஒரு செயல்பாட்டில் அவங்க ஈடுபடுறவங்களுக்கு ஒரு விசாரணை என்ற அடிப்படை நிச்சயம் எடுக்கணும். இவ்வளவு நிதி இவர் எத்தனாம் ஆண்டு காலப்பகுதி வெளிநாடு போனார், எத்தனாம் ஆண்டு காலப்பகுதியில் என்னென்ன வேலை செய்தார், ஒவ்வொரு மாசம் எவ்வளவு சம்பளம், அப்ப வேற செலவென்ன, வேற குடும்ப செலவென்ன, வேற போக்குவரத்து செலவுன்னு, அப்ப அப்படி இருக்கிறது இப்படி ஆயிரக்கணக்கில் கோடி ரூபாய் காசு எப்படி வந்தது என்ற விசாரணை அரசாங்கம் எடுக்கத்தான் போகுது. இன்று விடுதலை புலிகள் தான் இந்த விசாரணை எடுக்காட்டியும் ஆனா நிச்சயம் அரசாங்கம் எடுக்கத்தான் போகணும், அரசாங்கத்தை பதில் சொல்லத்தான் போகணும். அப்படி இருக்க இவர் வந்து அந்த நிறுவனத்தை அமைச்சிட்டு அங்க வெளிநாட்டுல ஒரு இப்ப எல்லாரும் சொல்றாங்க ரிச்சா பாஸ்கர் நினைச்சா வெளிநாட்டுல ஒரு தொழிலை உருவாக்கி போட்டு அங்க பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம் தானே, நாட்டுல போய் இப்படி தொழிலை உருவாக்கி அங்க 500 பேருக்கு வேலை கொடுத்துருக்குன்னு சொல்லி கணவர் அவருக்கு வக்காலத்து வாங்குறவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அது இல்ல தவறு. அவன் நரித்தந்திரம், அவன் தந்திரவாயம், ஆள் பெரிய பிசினஸ் மேன். அவர் வந்து நாட்டு பற்றும் இல்லை, மக்கள் பற்றும் இல்லை, போராட்ட பற்றும் இல்லை. அவர் போராட்டத்துக்கே தேசிய தலைவர் இனி வரக்கூடாதுன்ற மாதிரி தவறான வார்த்தைகள் பிரயோகங்கள் செய்திருக்கிறேன். ஆனா வெளியில சொல்றாரு அந்த மனுஷனை போல மனுஷன் இல்ல, அது கருணா சொல்ற மாதிரி. அவர் கடவுள் இன்றைக்கு அவர் தான் செய்யற துரோகத்தை செய்துட்டு போய் கருணா சொல்லுவார் தலைவர் இன்றைக்கு வருதாண்டு. என்னடா இது இருக்குடா நீங்கள் வேலை காட்டுறீங்க? உங்களுக்கே எவ்வளவு நெல்லிக்காய் வித்து பிசினஸ் செய்து வெளிநாட்டுல போய் என்ன சோசியல்ஸ வாழ்க்கை வாழ்ந்து என்ன சொல்றது கண்டதையும் கற்று வந்த உங்களுக்கு, பெண்கள் ரீதியா எல்லா ரீதியா கற்று வந்த உங்களுக்கு இவ்வளவு ஓட்டு மாட்டு நரித்தந்திரம் இருந்தா ஒரு கொள்கையில ஒரு தேசிய தலைவர் வழியில 20 வருஷத்துக்கு மேல போராடி காட்டுக்குள்ள வாழ்ந்த எங்களுக்கு ஒரு கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு, கோட்பாடு இதோட வளர்ந்த எங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு விளையாட்டு தெரியும் எங்களுக்கு. உங்களை பார்த்தாலே சொல்லுவோம் நீங்க என்னமா யாக்கள்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே கந்தையா பாஸ்கரன் அவர்கள் சொல்ற வீடியோவை நான் ஒன்று காட்டணும் என்ன சொல்றாருன்றது. அந்த அடிப்படையில கந்தையா பாஸ்கரனுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, இதை தட்டி விடாங்க. சில பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு வந்து அரசியல்வாதி கதைக்கிற அரசியலுக்காக, நாங்கள் போராளிகள் கதைக்கிறது வந்து உண்மைத்தன்மைகள் என்ன சொன்னா இதான் உண்மை. இப்ப நான் போராடி இருக்கிறேன், நான் போராடக்க நீ எங்க போனி? அந்த நேரம் எங்கட வீட்லயும் கஷ்டம் தானே. எந்த போராளி 40,000 சொச்ச பேர் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போயிருந்தா இங்க போராட ஆள் இல்லையே. இன்றைக்கு வடக்கு கிழக்கு பறி போயிருக்குமே. இன்றைக்கு கொஞ்சமா எஞ்சி இருக்குது. எஞ்சி இருக்கிறத தான் நீங்க தூக்கி கொடுக்குறீங்க. அப்ப அப்படி இருக்க நாங்க போராடி இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு உரிமை இருக்குது. எவனும் கதைக்கலான்னு சொல்லலாது. எங்களுக்கு பிறகுதான் எந்த அரசியல்வாதியோ எந்த முதலீட்டாளர்களோ எந்த தொழிலதிபர்களோ புலிகளுக்கு பிறகு. புலிகளுக்கு பல்கலைக்கழகம் கற்றதை விட அதுக்கு மேல கற்று வந்தவங்க தான் புலிகள். அதுக்கு மேல ஒரு படி கற்று வந்தவங்க தான். தலைவர் சொன்ன மாதிரி
எங்கட போராளிகளை ஒரு இன்ஜினியர் டாக்டர் ஏன் தொழிலதிபர்களை விட நாம் வளர்த்திருக்கிறோம். ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு எங்கட போராளிகளை தான் தேடி பெண்கள் கல்யாணம் கட்டுவார்கள் என்று சொன்ன வரலாறும் இருக்கு யாழ்ப்பாணத்துல. 92 93 மாத்தை அவை சில பிரச்சனை என்ன போராளிகளை தான் யாழ்ப்பாண புள்ளிகள் அடி எல்லாரும் விலத்தி பொண்ணு கட்டுதல் எல்லாம் கின்பஸும் டீச்சர்மாரும் போராளிகள் தான் கட்டுதல். அதுக்கு தான் தலைவர் சொன்னார், என்ற போராளிகளை நான் இன்ஜினியர் டாக்டர் ஏன் தொழிலதிபர் பிசினஸ்மேனை விட ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாட்டிலையும் வீரனாகவும் வளர்த்திருக்கிறான். அதால போராளிகளை கட்டது என்று சொல்லி தலைவர் சொன்ன மாதிரி போராளிகளுக்கு பிறகுதான் எல்லாம் என்றதை நான் சொல்லிக்கொண்டு, உண்மையும் தான் மண்ணுக்காக நீங்க என்ன செய்தாய்? வீரபாண்டியன் கட்ட பொம்மையில நான் கேட்கிற மாதிரி தான் கேட்பேன். எங்களுக்கு அந்த அளவுக்கு அவசியம் இருக்கு. இந்த ரிக்கா பாஸ்கரன் கேட்க எங்கட மண்ணுக்காக ஈழ விடுதலை போராட்டத்துக்காக நீ என்ன செய்திருக்கிற? உன்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? அம்மா போறான்னு அப்பா போறான்னு தம்பி போறான்னு மாமன் போறான்னு கதை விடு. உன்னுடைய அர்ப்பணிப்பு என்ன என்றுதான் என்னுடைய கேள்வி. மானம் கட்டவனே, நாட்டு நற்றாயா, வயல் விதைச்சாயா, 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாயா உங்க முதல்ல மாவீரர் போராளிகளுக்கு? இப்பயாவது நீ போராட்ட காலத்துல இல்ல, ஆனா இப்பயாவது செய்த நீ 1000 பேரண்டா 100 ரூபா போட்டு 1000 ரூபா உழைச்சி 1000 ரூபா போட்டு 10,000 உழைச்சி 10,000 போட்டு 1 கோடி ரூபா லட்சம் உழைச்சி 1 கோடி ரூபா உழைக்கிறாள் தான் நீ பிசினஸ் மேன். இன்னைக்கு உன்னுடைய ரிச்சா இதுக்குள்ள எனக்கு சொல்றாங்க, அன்பான மக்களே, இதை அவருக்கு சுட்டி காட்டுறேன். இதை அவர் கேட்டு திருந்தோணும், இல்லைன்னா வேற கெட்டு போக சொல்லல. இவர் இந்த நாட்டுல ஒரு தொழிலதிபர் மக்களுக்கு வேலை கொடுக்குறேன்டா மக்களை வருத்தக்கூடாது. இன்னைக்கு ஃபீல்டுக்கு நிக்கிற மாதிரி நின்று கம்போட்டி கொண்டிருக்க கூடாது, வேலை செய்யக்கூடாது. அவங்களுக்கு இப்ப ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்குறாண்டா ஒரு 50 பேருக்கு கோஆர்டினேட்டர் ஆக்கி அவங்கள ஒரு முதலாளித்துவமா நீ ஆக்கி இருக்கியா? ஒரு முதலாளித்துவமா ஆக்குறதுக்கு நீ முன்னுதாரணமா வந்திருக்கிறியா? ஒரு 50 பேருக்கு 500 பேருக்கு வேலை கொடுத்தா ஒரு 50 பேரை நீ முதலாளித்துவமா ஆக்கி கொண்டு வரையா? இன்னைக்கு வன்னில நிலப்பரப்புல யுத்தம் முடிஞ்சதுக்கு யுத்த காலத்திலே யாழ்ப்பாணத்தில் இருந்த இடம்பெயர்ந்த மக்கள் இன்றைக்கு எங்க பிச்சை எடுத்தவங்க, எங்க அடிமையா வேலை செய்தவங்க, ஒரு வருவாய்த்துறையில வேலை செய்தாலும் சரி, ஒரு சைக்கிள் பார்க்ல வேலை செய்தாலும் சரி, இயக்க விடுதலை புலிகள்ல காவல்துறையில வேலை செய்தாலும் சரி, இல்ல அரசியல் துறைக்குள்ள பணியாளராக வேலை செய்தாலும் சரி, போராளிகளுக்குள்ள சமையல் கொடுக்குற வேலை பணியாளர் வேலை செய்தாலும் சரி, அவங்க குறிப்பிட்ட காலம் தான் வேலை செய்வாங்க. அதுக்கு பிறகு முதலாளித்துவம் ஆயிடுவாங்க. எவ்வாறுன்னு சொன்னா சுய தொழில், வெங்காயமோ மரவழியோ தென்னம்புள்ளையோ வீட்டுக்கு வச்சு தாங்கள் ஒரு வருமானத்தை தேடிடுவாங்க. மிளகாய கண்டு வைப்பாங்க, கச்சான் நடுவாங்க வன்னில. ஆனா வரக்குள்ள கஷ்டமா தான் சொல்லி கூட போட்ட உடுப்போடையும் தான் இடம்பெயர்ந்து வந்தவங்க மக்கள் வந்தா தன்னிறைவான தொழில 19 வருஷம் தலைவர் 90ல இருந்து 2009 வரும் வரைக்கும் வச்சிருந்தவர் வன்னில. ஒருவங்களும் கஷ்டம் கூலி வேலை அடிமத்தனமா தலைவர் வச்சிருக்கல. குட்டி எண்ணெய்க்குள்ள வேலை செய்தாலும் மாச சம்பளத்துக்கு போனாலும் வீட்டுல அவங்களுக்கு 2 ஏக்கர் வயல் செய்வாங்க, 1 ஏக்கர் கச்சான் செய்வாங்க, அங்க 1 ஏக்கர் வெங்காயம் போட்டிருப்பாங்க, இஞ்சால பார்த்தா உளுந்து போட்டிருப்பாங்க, வள்ளிவன் செய்வரம்ல. அப்படித்தான் எங்கட தலைவர் ஒவ்வொருவங்களையும் அடிமத்தனமா வச்சிருந்து வேலை செய்யல. சம்பளத்துக்கு தான் வேலை செய்யணும், கடமைக்கு வரணும், 8 மணித்தியாலம் வேலை செய்யறத விட 10 மணித்தியாலம் வேலை செய்யணும். பின்னால இருந்து ஃபீல்டுக்கு நின்று கம்பு ஊத்துற மாதிரி குத்துறல. ஒரு முதலாளி என்றவன் பின்னால தொழிலாளிக்கு பின்னால நின்றாங்க. அந்த தொழிலாளி ஓய்வு எடுக்கலாம் விளங்கிட்டா, அந்த ஓய்வு எடுக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். மற்ற இன்னொரு விஷயம், ரிச்சாக்குள்ள நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, வெளியில இருந்து வேலை செய்ய வாரவங்களுக்கு பஸ்ல ஏற்றி வாரவங்களுக்கு 60,000 சம்பளம் கொடுக்கப்படுதாம். அதே டைம்ல உள்ளுக்க தங்குமிடம் வசதியும் சாப்பாடு வசதியும் பெரிய பீத்தி கொண்டு கொடுக்குறாரு. அங்க சாப்பாடும் ஃப்ரீயா கொடுக்கல, தங்குமிடம் ஃப்ரீயா கொடுக்கல. அவர் சொல்ல ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நான் 500 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கேன், 1000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கேன், அது என்ற சொத்து என்ற சுய உழைப்புண்டுவேன். நீ 500 1000 10,000 கோடி செலவழிச்சாலும் உனக்கண்டு வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சலுகை இருக்கும். அது மக்களை மதிக்கணும். உன்னட்ட வாரவங்க சிங்களவனும் வேலைக்கு வரல, சிங்கள இளைஞர் ஜோதியும் வரல, முஸ்லிம் இளைஞர் ஜோதிகளும் வரல. எங்கட போரால பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், போராளிகள், பெண் தலைமைத்துவமானவங்கள் தான் இப்ப உன்னட்ட வேலைக்கு வரவங்க. எங்கட தமிழ் பெண்கள், தமிழ் இளைஞர் யுவதிகள் தான் வேலைக்கு வராங்க. அவங்கள நீ அடிமத்தனமா சொந்த இனத்தை அடிமத்தனமா வச்சு நீ உழைக்கிறாயண்டா எங்களுக்கு ஆத்திரம் இல்லை, கோபம் இல்லை, ஆவசம் இல்லை, எரிச்சல் இல்லை, புறாமை இல்லை. ஆனால் சுட்டி காட்டுறோம். நீ இவ்வாறு செய்ய வேண்டாம், எங்களுக்கு கிடைச்ச தகவலை தான் சொல்றோம். நீ 60,000 சம்பளம் கொடுக்குறான்னா 30,000 சம்பளம் நிக்கிற ஆக்களுக்கு வெட்டுறியா? 15,000 15,000 சாப்பாட்டுக்கும் 15,000 தங்குமிடத்துக்கும் 15,000 வெட்டுறியா? அப்போ ஒரு தங்குமிடத்துக்கு 15,000 சாப்பாட்டுக்கு 15,000 வெட்டுறியான்னு சொன்னா 30,000 கொடுக்குறியா? வெளியில இருந்து வராக்களுக்கு 60,000 கொடுக்குறேன். உனக்கு சாப்பாட்டுக்கு 15,000 வெட்டணுமா? இல்ல தங்குமிடம் ஒரு ரூம் கொடுக்கறது, ஒரு ரூம்ல 4-3 பேரை கொடுக்குறதுக்கு நீ 15,000 வெட்டணுமா? ஒரு 5,000 வெட்டண்டாப்பா மாசத்துக்கு.
100 பேருக்கு கொடுக்க உனக்கு அதுல 5 லட்சம் வருது. ஒரு 5000 ரூமுக்கு வருது. சாப்பாட்டுக்கு நீ 15,000 பட்டோம்மா. 15,000 ஏன் பட்டுவான்? அதுக்கு ஒரு 7,000 பட்ட. ஏன்னா எங்கட மக்கள் தான் சாப்பிட்டுட்டு போகட்டுமே. நீ தானே பெரிய அவசரப்படுத்துறாய் எங்கட மக்களை. கல்லு குடிக்கிறாய், சாராயம் குடிக்கிறாய், அந்த பணம் கூட்டான் செய்து கொடுக்குறாய், என்ன சொல்ற நண்டுல அதுல இதுல மீன்ல கூழ் காட்சி எல்லாம் கொடுக்குறாய். எல்லாம் கவர்ந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்து திண்டு தப்பி துப்பி அனுபவிச்சுட்டு போகணும். பிசினஸ் உனக்கு ரிச்சாக்குள்ள பூந்தாலே காசுதான். இன்றைக்கு சாதாரணமான ஆட்கள் இன்றைக்கு 10 பேர் குடும்பத்துல 5 பேர் குடும்பத்துலண்டா அவங்க 5 பிள்ளைகள் பிறகு தகப்பனுக்கு சுவர் இருக்கும், இல்ல தாய்க்கு சுவர் இருக்கும். அப்ப வெளியில இருந்தால் உப்பு இல்லாத சாப்பாடு கொண்டு வரையிலும். கொண்டு வந்தா அப்ப இப்படி பிள்ளைகள் ரிச்சா பார்க்கணும், இப்படி பார்க்கணும்னு சொல்லி அந்த விளம்பரத்தை பார்த்து பார்க்கண்டு வந்தா நீ அந்த தாயில சாப்பாட்டை கூட சாப்பிட விட மாட்டேன். சுவருக்குரிய சாப்பாடை கொண்டு வந்தா சாப்பிடல. இல்ல ஒரு ஆசைப்பட்டு ஒரு பிள்ளைகள் ஒரு மிக்சரை, ஒரு கச்சான ஒரு சோடா கூட வெளியில இருந்து கொண்டு வரையலாம், எண்ணெய் புட்டு வீட்டுல இருந்து செய்து கொண்டு வரையலாம், ஒரு கொழுக்கட்டை பலகாரம் தாங்கள் வெளியில என்ன காசு செலவுக்கு காசு இல்லைன்றதுக்காக சுருக்கத்துக்காக செய்து கொண்டு வரையலாம். ஒண்ட ஓடர் அங்க வந்தா உன்னட்ட தான் 50 ரூபா விற்கிற மிக்சர் 150 ரூபா, 150 ரூபா விற்கிறது 300 ரூபா, 300 ரூபா விற்கிறது 600 ரூபா, 600 ரூபா விற்கிறது 900 ரூபா. அதே மாதிரி தான் தண்ணி போத்தலும். அப்ப நீ இப்படியானது நீ எங்கிற மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறியா? உங்களுக்கு மண்டைக்கு விளங்குறலையாடா வெளிநாட்டுக்காரங்களுக்கு? எனக்கு பேசணும்னு தான் சொன்னவங்க, ரிச்சாக்கு பேசாதாங்க, யாருக்கும் பேசிக்காதைக்காண்டு எனக்கு கோபம் வருது. இப்ப என்னன்னா மண்டைக்கே திரும்ப திரும்ப சொல்றேன், வெளிநாட்டுக்காரன் ரிச்சாக்கு கம்பு வைக்கிறவங்களுக்கு சொல்லண்டா, புத்திய சொல்லண்டா, அவளை செய்யணும்னு சொல்லல. நாங்கள் ஏன் எங்கிற மக்களுக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்துறாய்? எங்கிற மக்கள்கிட்ட இருக்கிற காசை திரும்ப திரும்ப வரி எடுக்கிறாய். நீ இப்ப வெளிநாட்டுல முதலீடு செய்ய அமைஞ்ச முதலீடு செய்யறான், அவனுக்கு கொடுத்து வைக்க அவனுக்கு ஒரு நன்றி சொல்லணும் மட்டும் வெளிநாட்டுக்காரர்கள் சொல்றீங்களா? அப்ப அவனுக்கு சொல்றேன், வெளிநாட்டுக்காரங்களே, வெளிநாட்டுல அவன் தொழில் செய்ய இயலாது. வெளிநாட்டுல ஒரு பாமோ இல்ல ஒரு கொம்பனியே வச்சு இப்படி 500 பேருக்கு வேலை கொடுத்தாண்டா அங்க அடிச்சு போட்டு போயிருவாங்க. இவன் கடைசி இல்லைன்னு 8 மணித்தியாலத்துக்கு மேல 1 மணித்தியாலம் கூட வேலை செய்ய மாட்டான். ஆனா 5 மணிக்கு வேலை செய்யறான், 6 மணிக்கு முடிக்கிறான், 6 மணிக்கு வேலை செய்யறான், 7 மணிக்கு முடிக்கிறான், 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் வேலை செய்யறான். அந்த கொடுக்குற 60,000 ரூபாய் 2,000 ரூபாய் சம்பளத்து மாட்டை விட மோசமா பின்னால இருந்து ஃபீல்டுக்கு நின்று குமான் பண்ற மாதிரி தான் குமான் பண்றான். நீ நினைக்கிறீங்களா பின்னால் இருந்து மாம்பழத்தை வட்டி சாப்பிடுறாரு, அன்னாஸ் பழத்தை வட்டி சாப்பிடுற, கொச்சாப்பழத்தை வட்டி சாப்பிடுற? நீ சாப்பிடு, நீ செய்யற, நீ சாப்பிட்டு போட்டு தான் விற்கணும். ஆனா நீ அந்த சாட்டுல நின்று மற்றவங்களை வதக்கித்தான் நீ வேலை செய்யறாய் பின்னால. அப்ப இப்படியா நீ பணம் சம்பாதிக்கிற? 10 ரூபா போட்டு 100 ரூபா, 100 ரூபா போட்டு 1000 ரூபா, 1000 ரூபா போட்டு 10,000, 10,000 போட்டு 1 லட்சம், 1 லட்சம் போட்டு கோடி உழைக்கிற நீ உழ. ஆனா நீதி நேர்மையா நியாயமா செய். மற்ற எங்கட மக்களை, கஷ்டப்பட்ட மக்களை, ஒரு ஆசை வாசம் காட்டுற மக்களை நீ சாப்பாடை காட்டி உண்மையா அன்பான மக்களை, புலம்பெயர்ந்த மக்களை, தாயத்துல இருக்கிற மக்களை இந்த சாப்பாட்டுக்கு அடிமையா போவேன். இயக்கத்துல நாங்க சாப்பிட்ட சாப்பாடு இந்த ரிச்சா சாப்பிட்டு இருக்க மாட்டான், எவன் சாப்பிட்டு இருக்க மாட்டான், வெளிநாட்டுல இருக்கிறவன் சாப்பிட்டு இருக்க மாட்டான். சொல்லட்டேனா இயக்க போராளிய சாப்பிட்ட சாப்பாடை சொல்ல. 95ஆம் ஆண்டு சூர்யா சண்டை முடிஞ்சு தலைவர் எல்லாரையும் கலைச்சு விட்டுட்டாரு. எப்படி கலைச்சு விட்டவர்? அதுக்காக இயக்கத்தை விட்டு கலைச்சு விடல. 150 பொடி விடுபட்டு சூர்யா லெப்டினன்ட் சூட்டி அண்ணன் உட்பட 150 பொடி விடுபட்டது. உடனே தலைவர் கூப்பிட்டு பாலராஜன்னையே, தீவன்னையே, என்ன பானுவன்னையே, சொர்ணமன்னையே எல்லா தளபதி மாதிரியும் கூப்பிட்டு சொன்னார், பொடியை விட்டுட்டு வந்துட்டீங்க, ஓடுங்க, உங்களோட மாவட்டத்துக்கு ஓடுங்க கலைச்சு விட்டுட்டேன் தலைவர். 95 விளங்கிட்டா? 95 கலைச்சு விட்டா. அப்ப சாவச்சேரி தான் இடம், சூரிய யாழ்ப்பாண இடம் சாவச்சேரியில சனம் இருக்குது. அப்ப சாவச்சேரியில இருந்தாப்புல 95ஆம் ஆண்டு சொர்ணமன்ன வார எங்க வார திருவண்ணாமலைக்கு வார 500 பேரோட வார திருவண்ணாமலைக்கு 95ஆம் ஆண்டு நாங்க நிக்கிறோம். அப்ப நாங்க 60 போராளியில திருவண்ணாமலையில திரியாயில நிக்கிறோம். திரியா ஊருக்குள்ள நிக்கிறோம். திரியாயில எங்கேயுமே ஆமி இல்லை. புடவு கட்டி திரியா குச்சோடி வரைக்கும் ஆமி இல்லை. எங்கட 60 பேர் போராளியில் சுதாரண பெருக்கிறேன், சுதாரண தலைமையில நிக்கிறோம். நாங்க 60 பேர், நாங்க 600 பேருக்கு சமனாத்தான் சண்டை செய்யறாங்க. 5 பேர் போனா நாங்க 50 பேருக்கு சமனாத்தான் சண்டை செய்வோம். 5 பேர் போய் 40 பேர் வர்ற ராணுவத்துக்கு அடிச்சு போட்டு வாராக்கள் தான் நாங்கள். அப்படியான வீரர்கள் தான் எங்களை போராளிகள். அந்த நேரம் இருந்த போராளிகள் 2006 எனக்கு தெரியல, 2000 ஆண்டுக்கு பிறகு 2000 ஆண்டுக்கு முதல் அப்படி. அப்ப 95ஆம் ஆண்டு சொர்ணமன்ன திருவண்ணாமலை என்ன சொல்றாங்க, அந்த பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவா இருக்கும். நான் ரிச்சா பாஸ்கர்னு விட வந்த பதிவு சில போராட்ட கதையை நாங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. எங்க தலைவர் வளர்ந்த வளர்ப்பை நாங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. எங்களை தளபதி மாதிரி எங்களை வளர்த்த வளர்ப்பை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், சொர்ணமன்ன 500 பேரோட வந்துட்டு ஊர்க்காரங்களே, நீங்க 60 பேர் இருக்கிறீங்க, நீங்க ஆமிக்கு எங்கெங்க கேம்பு இருக்கு பாதையை மட்டும் காட்டினா காணும், சாப்பாடை
காட்டுக்கு இருந்து எடுத்து தரக்கூடிய மாதிரி நீங்க ஒழுங்கு செய்தா காணும். வண்டியில முழு சாமானும் செம்மலையில இருந்து வரும். தலைவர் எங்களை கலைச்சி விட்டுட்டார், அந்தந்த மாவட்டத்துக்கு ஓடுங்கட்டு. ஆனா கொஞ்சம் சண்டை செய்யும் பிறகு அண்ணன் எங்களை கூப்பிட மாட்டேன். நான் 500 மாடு இப்படித்தான் சொன்னேன், 500 மாடு நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க 60 மாடு தான் நிக்கிறீங்க திருவோணமல்ல. கேம்ப கண்டா உலகிட்டு போயிடுவாங்க, நீங்க கேம்ப மட்டும் காட்டினா தெரியும். அப்ப சொர்ணமண்ண வரக்குள்ள 500 பேரோட ஆறு வந்த பனிஷ்மெண்ட்ல வர ஜெயமண்ண கேர்னல் ஜெயமண்ண 2 குண்டோட வார, லட்சுமண்ண வார, சொர்ணமண்ணியோட காவர்ன வாராங்க, சூட்டியண்ண வாராங்க. அந்த இப்ப புதுக்குடியில இருக்கிற சொர்ணமண்ண வரக்குள்ள போண்டா வளங்கள் ரூவன் வருது. அப்ப அப்படி இருக்க எங்கிற இதுல வெள்ள திலிப்பன் இருந்தது. அப்ப சுதாகரன் இருந்தது. முழுக்க தளபதி மாதிரி தான். அந்த 500 பேர்ல கிட்டத்தட்ட 100 பேருக்கிட்ட தளபதி மாதிரி, எல்லா தளபதி மாதிரும் வந்தாங்க. ஆக்களை பார்த்தா 500 பேர் 5000 பேரோட சண்டை ஓடிப்பாங்க. அப்படித்தான் வந்துதான் சொன்னார். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு காட்டுக்க நாங்கள் சாம்பத்தீவுல நிலாவளியில போய் 15 பேர் சாமான் தூக்கி வந்தா பருப்பும் சமலும் சோறும் தான் சாப்பிடுவோம். இல்லாட்டி வேட்டைக்கு போனா மான்மரையை சுட்டோம்னா சாப்பிடுவோம். நிறைய சில நேரம் மீன்கள் குளத்து மீன்கள் பிடிச்சா தேங்காய் பாலும் இல்லாம சாப்பிடுவோம். அப்படித்தான் எங்களுக்கு கஷ்டம் சாப்பாடு. சொர்ண மண்ணம் வந்தது பிறகு சாப்பாட்டை தெரியுமா, ரிச்சாக்கு சொல்றேன், டேய் பாஸ்கரன் உனக்கு சொல்றேன், டேய் நாங்களே அதிசயப்பட்டடாப்பா சாப்பாட்டை பத்தி. வந்தர் 3 நாள் தான் நின்றார். 4 நாள் பார்த்தா செம்மலையில இருந்து புடவை கட்டுக்கு திரியாக்கி வண்டி வருது. என்னன்னு கேட்டா சாப்பாடு. சாப்பாடு வண்டியா லொக்டிப்ல கோழி பொரிச்சு 500 பேருக்கும் கோழி பொரிச்சு லொக்டிப், அந்த பெரிய லொக்டிப் இருக்காங்க, அதுக்குள்ள கோழி பொரிச்சு 2 பேருக்கு ஒரு கோழி. கேள் ரிச்சா பாஸ்கரன் எத்தனை 95ஆம் ஆண்டு சூரிய சண்டைக்கு சொர்ணமணியாக வந்துட்டாங்க. அங்க பாலராஜன் எஞ்சால வன்னிக்கு போயிட்டார், ஜெயமன் என்ன பானுவர் வந்து மன்னாருக்கு போயிட்டார், எல்லா தளபதிமாரும் போயிட்டார். சொன்ன தலைவர் சொன்னேன், நீங்க உங்களோட மாட்டுக்கு ஓடுங்க, மதுவரையும் குமரனையும் வச்சு நான் சண்டை செய்கிறேன்னு தான் அவங்களை கலைச்சி விட்டது. அப்ப மாவட்டத்துக்கு வந்தது. அப்ப லொக்டிப்ல 3 லொக்டிப் இறக்கப்படுது. அப்ப 500 பேருக்கும் கோழி, 2 பேருக்கு ஒரு கோழி பொரிச்ச கோழி வரும். புறவு பார்த்தா கோழி பார்த்தா சாப்பாடு மத்தியானம் இரவு சாப்பாடு கோழி வரும், மீன் பொரிச்சு வரும். அப்ப மத்தியான சாப்பாடு வரும், மீன் பொரிச்சு மீன் வரும், சாப்பாடு இஞ்சான் சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட்டு முடிய வர பார்த்தா பொட்டி பொட்டியா வந்து இறங்குது அப்புள். என்ன அப்புள் 500 பேருக்கு. இப்ப எங்களுக்கு நாங்க காட்டுக்கு அப்படியே கண்டது இல்லையே தானே. பார்த்தா எல்லாருக்கும் சாப்பிட்டு முடிய அப்புள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரேஞ்ச், அடுத்த நாள் கிரப்ஸ், அடுத்த நாள் மாம்பழம், அடுத்த நாள் ஐஸ்கிரீம். காட்டுக்குள்ள செம்மலையில இருந்து வருது, முல்லைத்தீவுல இருந்து வண்டியில கடலால திரியாயில வந்து இறங்குது. டெக்டரை கொண்டு போய் நாங்க ஏத்தி வரோம். ஆமா சொர்ணமண்ணா என்ன சாப்பாடு. ஆமியும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, இந்த ரிச்சா பாஸ்கர் சாப்பிடுங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களே இப்ப ரிச்சாவோட வந்து சாப்பிடுறவங்க மக்களை, எங்களை மக்களை ஆசை காட்டி சாப்பிட உண்மையை சாப்பாட்டுக்கு ஆசைப்படுற சனம் தான் உங்களை பார்த்து எவ்வளவு ஆசைப்படுறீங்க. நீங்க அதை இதை ஏன் அப்படி விளம்பரப்படுத்துறீங்க? நீங்க சாப்பிடுங்க, சாப்பாடு தான் நான் இது உண்மையில ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கொத்து வாங்கி சாப்பிடல சனம் 3000 ரூபாய் சம்பளம் எடுத்து 5 பிள்ளைகளை வளர்க்குற சனம் எவ்வளவு வேதனைப்படும். ஏன்டா நீங்க இப்படி உண்மை எங்களை மக்களை வருத்துறீங்க. இன்றைக்கு ஏனைய மக்களை விடுங்க, அவங்க ஏதோ ஒரு வழியில ராணுவ கட்டுப்பாடுக்கு அப்படி இப்படி இருந்து ஏதோ ஒரு வழியில உழைப்பு இதோட இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களா. ஆனா வன்னியில நொந்து நூலாகி போன சனங்க நீங்க ரிச்சாவில் போயிட்டு அதை சமைக்கிறீங்க இதை சமைக்கிறீங்க, ஆட்டவும் பாட்டவும் கொட்டும் என்ன 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 இந்த போராட்ட சிந்தனையே இல்லாத அளவுக்கு என்ன பேர் அந்த இவ்வளவு ரம்பாவை கட்டி இருக்கிறவன், அவனோட பேர் சந்திரனா, சந்திரன் ஏதோ ஒரு பேர், அவன் இயக்க காசுலாம் வளர்ந்தவனா, அவனை பத்தி எனக்கு வெளிநாட்டுல சொன்னான், ரம்பாவை கட்டி இருக்கிறான். அவன் கொண்டு வந்து இந்த நிகழ்வு யாழ்ப்பாணத்துல மாத்திரமாயி போராட்ட சிந்தனை இல்லாம மாத்திரமாயி இந்த சித்தார்த்த அருஞ்சித்தார்த்த அம்பேத்கரரை கொண்டு வர மாதிரி போராட்ட காலத்தை மாற்றி அம்பேத்கர் கொண்டு வர மாதிரி இந்த ரிச்சா பாஸ்கரை போராட்ட சிந்தனை இல்லாம எல்லாருக்கும் ஆட்டம் பாட்டம் கல்லு குடிக்கிறதும் கஞ்சா குடிக்கிறதும் அந்த எல்லாம் அந்த என்ன மண் சட்டியில அப்பம் சுட்டு சாப்பிடுறதும் ஏதோ அந்த ஆசை. எங்களை மக்கள் செய்யாத சாப்பாடா, மக்கள் சாப்பிடாதா, புலிகள் சாப்பிடாத சாப்பாடா. நாங்க காட்டுக்குள்ளேயே நாங்க புலி சாப்பிட்டு வளர்ந்த நாங்க. அப்ப புலிகள் எல்லாம் போராளிகள் எல்லாம் எங்களை மக்களை நீங்க ஊத்தாங்க. மக்கள் பாவம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாங்க. நீங்க ரகசியமா மக்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களை ஆடம்பரமா போட்டோ எடுத்து போடாங்க உங்களோட சாப்பாடுகளை. சாப்பிட இயலாத மக்கள் அண்டைக்கண்ட கூலி வேலை வயிற்றெரிச்சல பாவமா இருக்கும். பார்த்த எவ்வளவு கவலையா இருக்கு. அப்ப நீங்க அப்படி இல்லட்டா மாவீரர் போராளிகள் அந்த கஷ்டப்பட்ட வறுமையான நாட்களுக்கு நீங்க வெளிநாட்டுல இருந்து வரக்குள்ள நீங்க ஆட்டம் பாட்டம் சேர்ந்து கூத்தாடுற நீங்க ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருப்போங்க. நீங்க ஒரு 5 நாள் செலவழிக்கிற காசை 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போலாம். கஷ்டப்பட்ட சனத்துக்கு இப்படி பிரியாணி சாப்பிட ஆசை, அதுகளுக்கும் கொத்து சாப்பிட ஆசை, ரைஸ் சாப்பிட ஆசை, இப்படி ஒரு இதுல போய் ஆட்டம் பாட்டம் செய்து உல்லாசமா இருந்து சாப்பிட ஆசைங்கிற மக்கள்
அப்படியெல்லாம் நொந்து நூலாகி போன மக்கள், போர் சூழ்நிலைக்கு இருந்த மக்கள், இன்னும் போராட்ட வடுவில் இருந்து மாறல மக்கள் என்று சொல்லி வேதனையா இருக்கு. அதெல்லாம் நான் கேட்கிறேன். பாஸ்கரன், நான் உனக்கு கோபத்துல கேட்கல, சுட்டி காட்டுறேன், நீ திருத்திக்கொள். இந்த பாஸ்கரன் விடயத்தை தான் கதைக்க வந்தனா இதை கேளுங்க. உண்மையிலே பாஸ்கரன் என்ன சொல்றாரு கேளுங்க. தந்தையா பாஸ்கரன் என்ன சொல்றாரு பாருங்க. இவரை போல ஒரு ஆளுமையான ஒருவர் இந்த இனத்துக்கு சொன்னா யாரும் சொல்லுவீங்க? இல்ல, எங்களுக்கு இப்ப தேவை இவரை போல என்று சொல்றதுக்கு தமிழதாயத்திலே ஏராளமான ஆட்கள் இருக்கிறார், நிறைய பணிகள் இருக்கிறார்கள். பணிகள் முடிஞ்சுதான் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு வருவினம் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய இனத்துக்கு ஒரு லீக்வான் மாதிரியான ஒரு தலைவர், ஒரு மென்போக்கான சர்வாதிகாரி. அதாவது இத்தனை 10 ஆண்டுகள்ல எங்களிடம் இனத்தை ஒரு உச்ச நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைவர் தேவை. ஓகே, நாங்கள் எங்களுடைய தலைவர் என்ன இன்னைக்கு இவன் சொல்றான், லீக்வான் மாதிரி ஒரு தலைவர் தேவையாம். 10 ஆண்டுகள்ல எங்களோட சனத்தை முன்னேற்ற அளவுக்கு ஒரு தலைவர் தேவையாமன்றான். இன்னைக்கு எங்களோட தலைவரப்புல ஒரு தலைவரும் இல்லையா? அது ஓகே. இன்னைக்கு இவன் தந்திரவாதி நீங்க நினைக்க கூடாது. இவன் பெரிய பிசினஸ்மேன், நெல்லிக்காயில ஆரம்பிச்சவன். சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகக்குள்ளே பிசினஸோட போனவன். நெல்லிக்காய் வித்து கொண்டுதான் நான் அந்த சிபிஎம் போனது. அப்ப இவன் அந்த லீக்வான் என்ற சிங்கப்பூர் பிரதமர். அப்ப அவற்ற வரலாறு அது ஒரு உண்மையில போற்றத்தக்கது, வாழ்த்தக்கூடிய ஒரு வரலாறு அவற்ற வரலாறு. அப்ப அப்படி ஒரு தலைவர் வேணும்னு சொன்னா இவன் முள்ளிவாய்க்கால் சின்னத்தை நினைவேந்தல ரிச்சாக்குலாம் வச்சுட்டான். இப்ப மாவீரருக்கு கோயில் கட்டணும்னு பிளான் போட்டுறான். அதே மாதிரி தலைவருக்கு சிலை வைக்கணும். அப்ப எல்லாத்தையும் ரிச்சாக்குள்ள நிறுவனால் இன்னைக்கு ஒரு தலைமையும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு லீக்வான் மாதிரி ஒரு தலைவர் வேணும்னு சொல்லிச்சுன்னா இவர் இப்ப 50 வயது கடந்துட்டு ரிச்சா பாஸ்கரனுக்கு. அப்ப 10 வருஷத்துக்குள்ள இப்ப முதலமைச்சருக்கு இப்ப கங்கணம் கட்டி ஆடுறார் வடமாநிலத்துல போட்டி போடுறதுக்கு. சரி, இவர் வெல்லாத அது மக்கள் எடுக்கிற தீர்மானம். தெரியும் மக்களுக்கு எது நன்மை எது தீர்மானம் சொல்லி மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு இப்படித்தான் உண்டு முழங்காத நிலைமையில தான் அவன் மேல கொண்டு இன்றைக்கு எதுவுமே இல்லாத நிலைமையில 17 வருஷம் யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு 20 வருஷத்துக்கு மேலாக இந்த அரசியல்வாதி மாதிரி எதுவும் சாதிச்சதில்லை. போராட்ட காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அரசியல் இருக்கு. அப்படி இருக்க லீக்வான் மாதிரி அப்ப அவரை கொண்டு வரணும்டா இவண்ட நோக்கம் என்னண்டா தலைவற்ற வரலாறையும் 10 ஆண்டுக்குள்ள மாத்திடுவாங்க. இதுதான் இவனுக்கு போட்டு கொடுத்த அஜெண்டா. இந்த இலங்கை கவர்மெண்ட்டும் இந்திய அரசும் போட்டு கொடுத்த அஜெண்டா இருந்தா உல்லாசத்தை காட்டணும், மக்களுக்கு ஆடம்பரத்தை காட்டணும், சாப்பாடுகளை காட்டணும், ஆடம்பரத்தை காட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அதுகள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மாவீர நினைவேந்தலுக்கு ஒரு நிகழ்ச்சிகளை போட்டு அந்த போராட்ட சிந்தனை இல்லாம அந்த மக்களை வன்னியில போர் சூழலுக்கு இருந்த மக்களை மாற்றி அமைக்கணும் 10-20 ஆண்டுக்கு. இதுதான் எனக்கு போட்டு கொடுத்த இந்தியா போட்டு கொடுத்த அஜெண்டாவும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் போட்டு கொடுத்த அஜெண்டாவும். இது இப்ப அனுரகுமார திசாநாயக்கு முதல் இருந்த ஆட்சியாளர்கள் போட்டு கொடுத்த அஜெண்டாவும் தான் இவனுக்கு இப்ப இருந்த ஆளுது. அப்ப லீக்வான் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வரணும்டா இவர் இப்ப முதலமைச்சரா 5 வருஷம் தான் ஆட்சி செய்த வடக்குல இன்னும் 5 வருஷம் செய்தா 10 ஆண்டு இவருக்கு 60 வயது தாண்டுது. அப்ப 10 ஆண்டுக்குள்ள உலகத்தை நிறுவப்பட்டு தான் போகணுமா? அடுத்த புள்ள பரம்பரை அது ஒரு விஷயம். தயாங்கே இவ்வளவு சர்வாதிகாரத்தையும் செய்து கொண்டு போகணும். இவன் ஒரு அதிகாரம் இல்லாம இருக்கக்குள்ளேயே இன்றைக்கு 1500 ஏக்கர் காணிய உறுதி எப்படி முடிச்சான்னு தெரியாது. ஆற்ற காணி என்று தெரியாது. அந்த மக்கள்ல காணி இப்ப இருக்கு, அரச காணியும் இருக்கு. அதுக்குள்ள இன்னைக்கு அரச முந்தி இருந்த ஆட்சியாளர்கள் நல்லாட்சி அரசாங்கம் மைந்த ஆட்சியாளர்கிட்ட வாங்கியிருக்கிறான். எந்த அடிப்படையில வாங்கியிருக்கிறான், என்ன அடிப்படையில உறுதி முடிச்சிருக்கான்? 1500 ஏக்கருக்கு எப்படி ஒரு தனி நபருக்கும் முதலீட்டாளருக்கும் இப்படி காணி கொடுக்கலாமா? 1000 ஏக்கருக்கு மேல கொடுக்கலாமா இந்த நாட்டுல? இன்னைக்கு ஒரு 1/4 ஏக்கர் காணி இல்லாம எங்கட போராட்டத்துல இருந்த போராளிகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு 1/4 ஏக்கர் காணியில ஒரு வீடு இல்ல, ஒரு 5 லட்சம் ரூபாய் பொறுமதியான வீடு இல்ல, ஓடுறதுக்கு ஒரு சைக்கிள் இல்ல, ஒழுங்கான சைக்கிள். இன்றைக்கு நேற்று முந்த நாள்லாம் நடந்து போற ஒரு ஆள் மீன் ஜாவரம் செய்யற ஒரு அண்ணன் கேட்டா கவலை. எங்களுக்கு எலெக்ஷன்ல ஈடுபட்டவர். அப்ப நான் எத்தனை பேர்த்த கேட்கிற ஒரு சைக்கிள் வாங்கிட்டாண்டா என்ன சைக்கிள் டயர் தீப்பு படிச்சுட்டு எவ்வளோ ஒரு 3000 ரூபாய் காசு வேணும். அப்ப அப்படி சைக்கிள் கூட பார்த்து அந்த கரல் பிடிச்சு போயிருக்கு. அப்படியெல்லாம் எங்களை போராளிகள் இருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா நீ 1500 ஏக்கர் காணி உனக்கு அரசாங்கம் தருதண்டா, உனக்கு சும்மா தருதா? மஹிந்த ராஜபக்ச ஆட்சியாளருக்கு நீ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்த நீ வந்து அனுரகுமார திசாநாயக் அவர்கள் விசாரணை எடுக்க தான் போறாங்க. அதுக்காக நீங்க டப்பனை ஓடி போய் ரிச்சா பாஸ்கரன் அவர்களே வீட்டை வச்சு 50 கோடி ரூபாய் எடுத்து தான் நான் ரிச்சாவை
புனரமைக்கிறேன், எனக்கு அங்க வருமானம் வருது, இங்க வருமானம் வருது, இந்தியாவில ஊடகத்தால வருமானம் வருதுன்ட்டு நீ சொல்றாய். ஆனா 50 கோடி ரூபாய் நீ இப்ப லோன் எடுத்தா அது பூச்சி, அந்த கண் தொடர்புக்கு நீ காட்டுறதுக்கு. ஆனா 50 கோடி ரூபாய் நீ இப்பதான் எடுக்கிறாய். இதுக்கு முதல் இருந்த 1000 கோடி கணக்கான செலவு வீட்டுக்கு நீ கணக்கை காட்டுதானே எங்க இருந்து வந்தது? அப்ப நீ எத்தனை அந்த 1500 ஏக்கருக்கு நீ எவ்வளவு கொடுத்திருக்கிறாய் அரசாங்கத்துக்கு? எப்படி உறுதி எழுதியிருக்கிறாய்? அதுக்குரிய சேவியர் ஆறு, அதுக்குரிய லோயர் ஆறு உனக்கு காணி முடிச்சு தந்த? எல்லாம் சொல்லத்தான், எல்லாம் மக்கள்ல கண்ணீர். இவ்வளவு நீ சொல்லத்தான் வேணும் இன்றைக்கு. ஆனா அப்படி இருக்க நீ இன்றைக்கு வந்து நீ முதலமைச்சரா வந்த நான் சொல்றேன், நீ புலிகளாகிய நாங்கள், நீ சாதாரணமான ஆளா இருந்து எங்களை மக்களை நேசித்து போராளிகளை நேசிச்சு எங்களை மதிச்சு இன்றைக்கு போராளிகளுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து நீ இப்ப செய்யற வேலையில ஒரு 500 பேர் இருந்தா ஒரு 50 பேருக்கு முதலாளித்துவமான வேலையை கொடுத்து அவங்கள ஒரு சுப்போசரா ஆக்கி அவங்களுக்கு ஒரு முதலாளித்துவமான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி 50 பேருக்கு தன்னிறைவான ஒரு சுய தொழில் உருவாக்குற அளவுக்கு நீ திட்டத்துகளை அமைச்சு கொண்டு போன நீ நல்லவன். நீ செய்கிற நோக்கம் வேறு. ஆனால் நீ இன்றைக்கு வருத்தி உறுத்தி 5 வருஷத்துக்கு பிறகு காலேக்கர் காணி வீடு கட்டித்தருவன்னு சொல்றாய். ஆனா அதே 5 வருஷத்துக்கு மட்டும் நீ உழைச்சு உண்ட முதலீட்டுக்கு மேல முதலீடு டபுள் ட்ரிபிளா எடுத்ததுக்கு பிறகு 4.5 வருஷம் சரியா கடக்க அந்த அவ்வளவு பேரையும் மாத்தி அமைச்சிட்டு புதாக்கள் எடுத்துருவாய் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த 5 வருஷம் முடிகிறாங்களே. ஏன்னு சொன்னா அவரு இப்ப எந்த பிரச்சனையில போயிட்டார், அவருக்கு ஒழுக்கக்கட்டுல போயிட்டார், ரெண்டு சொல்ல கேட்காம போயிட்டார், லீவ்ல போய் வராம போயிட்டார். ஏன்னா நீ கட்டி கொடுக்க மாட்டாய். 5 வருஷத்துக்கு நீ உண்ட எல்லாம் திட்டம் எல்லாம் நிறைவேறி உண்ட முதலீட எடுத்தோனி அவங்களே வட்டி விட்டுருவாய். அப்படியான மனநிலை இல்லையென்று உண்ட இதே சுத்தியோட நீ சொல்லுவாப்ப பாஸ்கர், நான் கண்ணை முழிச்சிட்டு கேட்கிறேன், வடியா முழிச்சு கேட்கிறேன், நெம வட்டாம கேட்கிறேன், உண்ட நோக்கம் அப்படி இல்லைன்னு சொல்லுவான். யாருக்கு சொல்றாய் பாசுகிறேன், யாருக்கு ரீல் விடுறாய்? உனக்கு எவ்வளவு நெல்லிக்காய் வித்த உனக்கு பிசினஸ் மேனுக்கு இவ்வளவு இருந்தா காட்டுல வாழ்ந்த புலி எங்களுக்கு எவ்வளவு தந்திரவாயம் தெரியும், எவ்வளவு இதைகளை கற்று வந்திருக்கிறோம் நாங்கள். சும்மாவா தலைவர் எங்களை விட்டவர்? நீ நினைக்கலாம் போராளி எல்லாம் சும்மா ஒரு சிலவங்கள் பாவாடைக்குள்ளே பூந்து கொண்டு பழைய அம்மா மாதிரி சாரியும் கட்டி கொண்டு உனக்கு கேள்வி கேட்காம இருக்கிறாங்க உன்னோட ஒட்டி கொண்டு. எனக்கு வெளிநாட்டுல ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி அதுகளுக்காக நான் சொல்லல, எல்லாரும் போராளியும் இல்லை, எல்லாரும் நல்ல துணிவா வாழ்ந்தவனும் இல்லை. அது தொப்பி அளவானாக்கள் போடலாமா? தொப்பி அளவானாக்கள் உனக்கு வக்காலத்து வாங்குற போராளிகளை தான் சொல்றேன். உண்மையான போராளிகள் உனக்கு உண்மையை விளங்கி கொண்டு ஒதுங்கி கொண்டு நிற்பாங்க, விளங்கிட்ட வேதனைப்பட்டு கொண்டு நிற்பாங்க. மணி கட்டத்தாளில மணி கட்டி இருக்கு, மணிக்கு பின்னால வாரத்துக்கு ஆக்கள் இருக்கிறான். கோபம் வரக்கூடாதுன்னு சொன்னவங்க எனக்கு கோபமா கதைக்கு என்பதாசான்னு சொன்னவங்க கோபம் வருதுடா. நீங்க செய்யறதுக்கு சரியான கோபம் வருகடா பாஸ்கர், இல்லையு இல்லடா. ஏன்னா நாங்கள் எப்படி இருக்கு இந்த ஆயுதம் தூக்கி போராடினங்க இதோ பகல் பாராது நித்திர முழிச்சு காடு மேடு தண்ணி என்று ஜட்டி போட மாட்டேன்டா. உப்பு தண்ணிக்கு நடந்தவன்டா இந்த கொக்குளாய் மல்லாத்துல இருந்து நடந்தா இடுப்பள தண்ணீரா ஜட்டியை கலட்டி போல்சருக்க வச்சுட்டாண்டா நடப்போம். நாங்கள் ஜீன்ஸை கலட்டி தோல்ல போட்டு ஜட்டி இல்லாம தான் சில நேரம் நடப்போம். அங்கார போயிட்டு உப்பு தண்ணியோட ஜட்டியை போட்டா நடந்து போய் ரத்தம் பெருந்துடையால உப்பு தண்ணி வெட்டும் ஜட்டி எவ்வளவு தூரம் இறைச்சா போயிடும் கூட. எவ்வளவு அடுத்த நாள் நடக்கல உயில பூசுவோம் அரைக்கி. அப்படித்தாண்டா நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த போராட்டத்தை பலத்தை நாங்கள் அலோனும் பிள்ளை. என்ன அப்ப கோபம் வருமா தம்பி? வராத தம்பி. உனக்கு வெளிநாட்டுல இருந்து காசு உழைச்சி உனக்கு 5 பேர் என்ன டிரைவிங் தெரியாதான் லைசன்ஸ் இல்லாம நீ 5 பேர் ஏற்றி உழைச்சன்ற கார்ல ஓட்ட மாட்டு செய்த உழைச்சன்ற உனக்கு இவ்வளவு திரும்ப கள்ள வேலை செய்த உனக்கு திமிரண்டா. உயிரை கொடுத்து தியாகம் செய்து காடு மேடு மழை தண்ணி என்று சொல்லி அம்மா அப்பா உறவுகளை பிரிஞ்சு காடு மேடு இப்படி தசையும் ரத்தவுமா ஓட திரிஞ்சு போராடின எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் சொல்லுவாங்க. அப்ப நீங்க எல்லாம் இப்படி வாரீங்க. நீ உண்மையான இதே சுத்தியோட வாங்க. போராளிகளை உங்களுக்கு கூப்பிடு, வடக்கு கிழக்குல இருக்கிற போராளிகளை கூப்பிடு. நான் ஒரு தொழிலதிபர், சரி எங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒன்று சேருவோம். ஒன்று சேர்ந்து எங்களோட மக்களுக்கான ஒரு இன விடுதலைக்காக நான் காசு அள்ளி இறக்கிறேன். அந்த மாநசபையில நாங்க முதலமைச்சர் ஆகுவோம். நான் முதலமைச்சர் ஆகிறேன். எங்களோட போராளிகளுக்கு என்ன செய்யணும், என்ன தொழில் செய்யணும், மாநசபை முறைமைக்குள்ள புனர்வாழ்வு அமைச்சூடாவார தொழில் திட்டங்களை எடுத்து கடல் தொழில், விவசாயம், கால்நடை அத்தனை தொழிலையும் போராளிகள் அத்தனை பேருக்கு நான் முதல் தாரன். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதே மாதிரி பெண் தலைமைத்துவங்களுக்கு, யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் மூளை கட்டி எழுப்புறேன். செய்யண்டா பாவி, எல்லாரும் நாங்களும் வருவோம். உண்மையிலே எங்களுக்கு அரசியல்வாதி மாதிரில நம்பிக்கை வந்து போயிட்டு சுமந்திரனா, இந்த அர்ஜுனாவா, இந்த சிறிதரனா, அடைக்கலனா எல்லாம் வெறும் சப்ப. அவங்க வெறும் பிளாஸ்டிக் போத்தல் ரபக்கையில காரணம் உருகி கொண்டு போயிடுவாங்கல்ல. ஒன்றுமே இல்லை, வெறும் போதுடா. காசு மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கு.
நல்ல உள்ளம் இல்லடா, நல்ல உணர்வு இல்லடா, உண்மையான சிந்தனை இல்லை. ஆனா நீ இப்படி செய்ய இறங்கணும். எல்லாரும் இப்ப நாங்கள் வடக்கு கிழக்குல இருக்கிற போராளிகள், வடக்கு கிழக்கு உள்ள வடக்குல போராளிகள் நேமி மாநசபை கைவிடாத அள்ளி இறங்கிறாங்க காசை. மாநசபையில வடக்கு கிழக்குலையும் வடக்கு கிழக்குல போராளிகள் இருக்கிறதும் வடக்குல நான் இருக்கிறேன். நீ சொல்லு, நான் இருக்கிறேன் பாஸ்கரன், நான் உங்களை உன்னையும் வெள்ள வச்சு வடக்குல போராளிகள் இருக்கட்டும். இன்றைக்கு போராளிகள் தான் ஆளணும் வடக்குல. நீ தலைமைத்துவமா இது வடக்குல. நாங்கள் உன்னை வீடு வீடா போய் இந்த கூட்டமைப்புக்காரனை எப்படி வெள்ள வச்சோம் 2002ஆம் ஆண்டு கெஞ்சி கேட்டோம். இரவு 12 மணிக்கெல்லாம் போய் கூட்டமைப்பு வாக்களிங்க. இன்னைக்கு செட்டுப்பால் அடிச்சு முகத்துல கார் அள்ளி ஊட்டி விட்டாங்க சுட எங்களுக்கு. அப்படி கூட்டமைப்புக்காரங்க. அப்ப அப்படி இருக்கு, வெறுத்து போய் இருக்கிறோம். அப்ப நீயாவது நல்லதை செய்யணும் பாஸ்கரன். நாங்க ஏன் பேசுறோம்? நீ உங்க யோசிய, நான் வந்து பேசுறதுல உண்மை இருக்கா போயிருக்கா பாஸ்கரன்? நானும் மனுஷன் தான், நீயும் மனுஷன் தான். பேசுறதுல என்ன இருக்கு? நாங்களும் என்ன பேசி செத்துருவோம் நினைக்கிறியா? நீ காசு இருக்கு தானே, உனக்கிட்ட யாருமே நெருங்கல. நீ சொன்ன நீ தானே இலங்கையில இறங்குற முதல் வாகனம் 50 கோடி அண்ணா ஓடக்கூடிய டேலண்ட் இருக்கு. எனக்கு முன்னுக்கு சொன்ன நீ மோடல. நீ 100 கோடி தானே ஓடு, ஹெலிகாப்டர் ஓடு, விமானத்தை ஓடு. ஆனா நான் சொல்ற கதையை கேள. நீ கொஞ்சம் போராளிகள் எல்லாம் ஒன்று சேர அதையாவது நீ கடைசி இன்னொரு 10 வருஷம் தான் நீ லீக்வான் மாய் இந்த நாட்டை ஆக்கணும்னு நினைக்கிறான். லீக்வான் வந்து நாட்டை ஆக்குறதுக்கு நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது இந்த ஆட்சியாளர் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு என்ன சமய வேறுபாடு என்று, மொழிகள் வேறுபாடு என்று, ஒரே நாடு ஒரே மக்கள் என்று அபிவிருத்தியில உருவாக்குறதுக்கு லீக்வான் சிங்கப்பூர்ல பாடுபட்டார். சரியா? 1900 லீக்வான் கதையும் சொல்றேன். 1900 மடியா பாஸ்கர இந்த கேள். 1923ஆம் ஆண்டு லீக்வான் பிறக்கிறார். சரியா? அவரும் வந்து அவர பரம்பரை குடியும் வந்து புலம்பெயர்ந்து அந்த வேற நாட்டில இருந்தான் சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறேன். வந்து 1923ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி பிறக்கிறார். 7ஆம் நம்பர் நம்ம லீக்வான் பிறந்துட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து இங்கிலாந்துல வந்து படிக்கிறார். கல்வி கற்று யூனிவர்சிட்டியில கல்வி கற்று சட்டம் படிக்கிறார். சட்டம் படிச்சுட்டு மீண்டும் சிங்கப்பூர் வாழ்ந்த நேரத்துல அப்ப அந்த மக்களை நினைச்சு வேதனைப்படுறது. அந்த சிங்கப்பூர்ல அந்த ஒரு வறிய நிலைமையான செயல்பாட்டுக்குள்ள இருந்தது. அப்ப இருந்தால் இவர் வந்து என்ன செய்யறார், ஒரு தொலைக்காட்சியில அந்த நேரத்துல சிங்கப்பூர் மக்களை பற்றி ஒரு பேட்டி விடுறார், கண்ணீர் விடுறார், இந்த நாட்டை எப்படி கட்டி எழுப்ப போறோம்ட்டு. அதுக்கு பிறகு இவர் வந்து 1954ஆம் ஆண்டு ஒரு வெளிநாட்டுல இருந்து படிச்சு வந்தோடனே ஒரு கட்சி ஒன்று உருவாக்குறேன். அந்த கட்சியில பேரையும் நான் சொல்றேன். எனக்கு அந்த வரலாறு வந்திருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்படியே வெயிட் பண்ணுங்க. பாரம் நவீன வெயிட் பண்ண நிறைய இது என்பது அவர் கட்சி உருவாக்க 1954ஆம் ஆண்டு இவர் வந்து மக்கள் செயல் கட்சி என்ற இதை ஒன்று நிறுவுற. மக்கள் செயல் கட்சி என்ற அந்த நியாயத்திற்குங்க பாருங்க. அப்ப மக்கள் செயல் கட்சி என்றதை ஒன்று நிறுவுறார் லீக்வான் யூ. அப்ப அந்த மக்கள் செயல் என்ற கட்சியை நிறுவக்குள்ள வந்து எஸ் ராஜரத்னம் என்று சொல்லி அவர் யாழ்ப்பாணத்தை பிறந்தவர். அவர் வந்து 1915ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்துல. 1915ஆம் ஆண்டு பிறந்த அவர் குடும்பம் மலேசியாவுக்கு போய் பிறகு சிங்கப்பூர்ல அவர் லண்டன்ல போய் கல்வி கற்று அவர் வந்து சிங்கப்பூர்ல ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறேன். அப்ப இருந்து வந்த நேரத்துல இந்த லீக்வானுக்கு உதவியாளராக இருந்திருக்காரு. யாழ்ப்பாணத்துல பிறந்தவர் ராஜரத்னம் என்றவர். அப்ப உதவியாளராக இருந்து செயல்பட்டு கொண்டு வந்த இடத்துல அந்த 1900 வெயிட் பண்ணுங்க. அவர் வந்து 15ஆம் ஆண்டு பிறந்தவர் ராஜரத்னம் என்றவர். அப்ப லீக்வானுக்கு அவருக்கு 8 வயசு தான் வித்தியாசம். வேறு 1923 பிறந்தவர். அப்ப 1900 வெயிட் பண்ணுங்க. எனக்கு இந்த நேற்று அந்த லீக்வானை பற்றி கேட்டாப்புலதான் அங்க இருந்து எனக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு நிறுவனர் போது முதல் பிரதமராக 1959ஆம் ஆண்டு லீக்வான் தேர்தலில் வெற்றி பெறுறார். கட்சி வெற்றி பெறுறது சிங்கப்பூர்ல வெற்றி பெற்று முதல் பிரதமராக லீக்வான் யூ.
அப்ப அவர் வந்து என்னன்னா அவர் நோக்கம் கொள்கை எல்லாம் வந்து அந்த நாட்டை பொருளாதார ரீதியா கல்வி ரீதியா கட்டி அமைக்கிறது தான் சிங்கப்பூர். அவர் அந்த நேரத்துல ஒருக்கா சிலோனுக்கு வந்து போறார், இலங்கைக்கு வந்து போன இடத்துல சிலோன்ல வந்து சொல்றார் நான் போய் சிங்கப்பூரை சிலோன் மாய் ஆக்கணும். அப்ப அவர் வந்து போன நேரத்துல அந்த நேரத்துல வந்து சிலோன் வந்து ஒரு இயற்கை வளங்களால இயக்க ரீதியாக பொருளாதார ரீதியா எல்லாத்திலையும் வந்து ஒரு அழகான ஒரு நாடா இருந்தது அந்த நேரத்துல. அவர் தான் அவர் பார்த்துருச்சுன்னா நான் சிலோன் மாய் ஆக்கணும் சிங்கப்பூர்ன்ட்டு போனவர். அதுக்கு பிறகு அவர் வாரார், திரும்பி ஒரு கட்டத்துல இங்க வாரார், வந்துட்டு இருக்க விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கம் யுத்தம் நடந்து கொண்டு இருக்காங்க. சொன்னா இந்த தமிழ் மக்கள்ல பிரச்சனையே சிறுபான்மை தமிழ் மக்கள்ல பிரச்சனையை முடிக்காம இந்த நாடு ஒரு காலம் அபிவிருத்தி அடையாதுன்னு சொல்லி போட்டு போனவர். அப்ப நீங்க ஒற்றுமையா இருக்கணும். அந்த ஜீக்வாண்ட சிந்தனை வந்து உண்மையில நாட்டுக்கு தான் சரி. அப்ப நீ வந்து ஜீக்வானப்புல தான் 10 வருஷம் ஒரு ஆட்சிக்கு ஒரு தலைவர் வரணும்டா எங்கட தலைவர்ற காலத்தை மறக்க வைக்கிறது தான் உன்னுடைய நோக்கம் பாஸ்கர். அப்ப நீ 10 வருஷம் 5 வருஷம் இப்ப 5 வருஷம் முதலமைச்சராகி 10 வருஷம் நீ இருந்தோடனே உன்னோட நீ எல்லாத்தையும் லீக்வாண்டி மாதிரி அந்த படமானத்தை ஆக்கிட்டு நீ போடாமட்டு நீ நினைக்கிறாய். அது இல்ல பிரச்சனை. லீக்வாஞ்சு சொன்னது நாட்டுக்கு தான் சரி. அப்படின்னா நீ என்ன சிங்களவர்களை இங்க கொண்டு வந்து வடமானத்துல நீ உருவாக்கி தொழில் ரீதியா அபிவிருத்தி ரீதியா கொண்டு வர அப்படியா விடுவாங்களா வடமான மக்கள்? இல்ல நாங்கள் மக்கள் விடுமா? அதான் உண்ட நோக்கம். லீக்வாண்ட சிந்தனை வேற, இது வேற, உண்ட நோக்கம் வேற. ஆனா அபிவிருத்தி அடையவே ஒரு சிங்கப்பூர் மாய் ஒரு அபிவிருத்தி அடைகிறதுக்காக வடமானத்துல செயல்படுவேன்ன்றது சொல்லு. லீக்வான் மாய் ஒரு தலைவரை கொண்டு வரணும். ஆனா தலைவர் மாய் வரையலான்னு சொல்லி கருணாமாய் சொல்லாது எங்கட தலைவர். அவர் தான் தலைவர், பிரபாகரன் தலைவர் சொல்லி கூட எங்கட தலைவர் நெஞ்சில குத்தி புலந்த மாதிரி 6000 போராளிகளோட அழிச்சு பிரதேசவாதத்தை உருவாகிட்டு போன கருணாமாய் நீ சொல்லாது தலைவர் எங்களுக்கு தலைவர் என்று. அது வாயால சொல்லலாம். ஆனா செயல் உள்ளுணர்வு அப்படி இல்லை உங்க மனசுல. நான் திரும்பியும் சொல்றேன் பாஸ்கரன், கந்தையா பாஸ்கரன் அவர்களே, உனக்கு வடமான சபையில நீ இறங்கணும்டா உன்னிட்ட பணம் எல்லாம் இருக்குது சரியா? உனக்கு நான் வெளிநாட்டுல இருந்து எனக்கு சொன்ன இப்படி ஒரு இதை வேண்டுகோளை என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். நாங்க எங்களுக்கு உரிமை இருக்கு வைக்கிறதுக்கு புலிகள். நீ இன்றைக்கு தட்டப்படுவன் என்ன தட்டப்படுவன் நாளைக்கு உயர்த்தப்படுவான் நாளைக்கு தட்டப்படுவான் என்ற மாதிரி உயர்ந்து போனவன் நாளைக்கு 15 நிற்பான், 15 நிற்கிறவன் உயர்ந்து வருவான் என்ற ஒரு நாளைக்கு நான் ஆட்சி ஆளத்தான் போறோம். நான் விடுதலை புலிகள் வடக்கு கிழக்கு ஆளத்தான் போகுது. இது லட்சியம், இது உண்மை, இது உறுதி. இதுல மாற்றுக்கிறது கிடந்த நீ இருந்து பார், அப்ப விளங்கும் உனக்கு நாங்கள் இப்ப கதைக்கிறது சரியா? நாங்களும் ஒரு ஆய்வு எங்களுக்குள்ளே ஒரு தெய்வ சக்தி ஒரு என்ன நாங்கள் தர்மத்துக்காக போராடின நாங்கள், உண்மைக்காக போராடின நாங்கள். உண்மை வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரும், கட்டாயம் வெல்லுவோம் நாங்கள் என்று நான் சொல்லிக்கொண்டு நீ என்ன கந்தையா பாஸ்கரன் அவர்களை லீக்வான்ஜுமா இன்னொரு தலைவரை நீ தேட தேவையில்லை. நீ வந்து வடமானத்துல வெல்லோணும்னு சொல்லிச்சுன்னா வடக்கு கிழக்குல இருக்கிற போராளிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வை. நான் சொல்றேன், நான் பேசினேன் நம்பிடு. அது எங்களை சரி உதாரணத்துக்கு உரிமை இருக்கு பேசுறேன். நீ வந்து ஒரு சிங்களவனா ஒரு முஸ்லீமா இருந்தா நான் பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவன் மாற்றான் விட்டுட்டு போலாம். நீ ஒரு தமிழனா இருக்கிறாய், அப்ப எங்களுக்கு ஒரு வேதனையா இருக்குது. அப்ப நீங்கள் எல்லாரும் ஒரு முதலீட்டாளர்கள் இப்படியே கழிச்சு போராளிகளை மட்டும் தள்ளி போட்டு நீங்க மட்டும் மாநசபை பிரதேச சபை பார்லமெண்ட் போய்கொண்டு இருந்தா போராளிகள் நிலைமை என்ன? போராளிகள் இப்படியே தொங்கி கொண்டு அப்ப போராளிகளுக்கு ஒரு ஆள் வழிகாட்டுறதுக்கு ஆர்வாக போராளிகளுக்கு வழிகாட்டுறதுக்கு இன்னொரு தலைமை வாரதை விட பொருளாதார ரீதியாக ஊக்குவிச்சு அந்த போராளிகளை பார்லமெண்டத்துக்கு மாநசபைக்கு நிப்பாட்டி அவங்க போராளிகள்கிட்ட நல்ல திறமைகள் இருக்கு, நல்ல நிர்வாக திறன் இருக்கு போராளிகள்கிட்ட. வடக்கு கிழக்கு ஆளக்கூடிய திறமைகள் இருக்கு. பொருளாதார ரீதியா நீ இந்த குட்டியனையோட இந்த போராளிகள்லாம் இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீ செய்யற இந்த ரிச்சா இந்த பொருளாதாரக்கு விவசாய மாதிரி பண்ணை உருவாக்க, கால்நடை உருவாக்க, அபிவிருத்தி திட்டத்துகளை உருவாக்குறதுக்கு சகல பொருளாதார ரீதியா முன்னேறதுக்கு எங்க போராளிகிட்ட திறமை இருக்கு, நிர்வாக திறன் இருக்கு. தலைவர் படிப்பிச்சு விட்டு இருக்கிறேன். ஒரு கட்டத்துல டிஆர்ஓ தானே எல்லாம் செய்தது. எங்களோட மக்களை யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த மக்களுக்கு எல்லாத்தையும் நிறுவி டிஆர்ஓ தான் முழு சப்போர்ட்டையும் செய்து இந்த பசி பட்டினி பஞ்சமண்டு இருந்ததா தன்னிறைவான பொருளாதாரத்தோட வண்டியில போற மக்கள் வாழ்ந்ததானே. அதே மாதிரி தன்னிறைவான பொருளாதாரத்தோட மக்களை உருவாக்குறது போராளிகள்கிட்ட திறமை இருக்கு. அந்த திறமையை கொண்டு வரதுக்கு மூலதனம் பொருளாதாரம் இல்லை. அப்ப பொருளாதார முதலீட்டாளர்கள் போராளிகளை ஒன்று சேருங்க. நீங்க ஒன்று ரிச்சா பாஸ்கர் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், வினயமாக வேண்டு வைக்கிறேன். அது எனக்கு சொல்லுவாங்க என்ன ரிச்சா பாஸ்கர் இம்பராசை எப்படி பணிஞ்சு இருக்குது வேண்டுகோள் வைக்குது வெளிநாட்டில் இருக்கு. நான் அப்படி கேட்கலாம். நான் போராளி என்ற ரீதியில அவருக்கு ஒரு அறிவுரையை சொல்றேன். உன்னால் ஏலம் வந்தா நீ வந்து லீக்வான்மாய் ஆகிறத விட்டுட்டு நீ இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறாய் என்ற விஷயத்தை நீ வடமான சபையில முதலமைச்சரா வரணும்னு சொல்லிச்சுன்னா போராளிகளுக்கு ஒரு கூவல் வீடு ஒன்று கூட நிலை பகிரங்கமா எந்த போராளிகள் எந்த கட்சி என்று இல்லை. அது போராளிகள்னா முழு கட்சிகள், போராளிகள் கட்சிகள் அது 6 இருந்தாலும் சரிதான். எல்லாரும் ஒன்று சேருங்க.
கலந்துரையாடல் என்று ரிச்சா ஒரு வேண்டுகோளை விடு. வடக்குல இருக்கிற போராளிகள் தனிய எல்லாம் உண்டு செய்யட்டும், அதுக்கு ஒரு கலந்துரையாடல் வச்சு நாங்கள் இந்த வடமாகாண சபையை கைப்பற்றி ரிச்சா அவர் முதலீடு செய்கிறார். இதுல வெண்டதுக்கு பிறகு இன்னாரத்தான் நாங்கள் முதலமைச்சரை வைக்கணும் வச்சு எங்களை 5 வருஷத்துக்குள்ள நாங்கள் வடமாகாண சபைக்குள்ள போராளிகளுக்கு கடல் தொழில், விவசாயம், கால்நடை, கைத்தொழில், பெண் தலைமைத்துவமானவங்களுக்கு தன்னிறைவான வீட்டு சுய தொழில் எல்லாம் நான் வடமாகாண சபைக்குள்ளார வர நிதியில நான் செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து அந்த மீட்டிங்ல கதைச்சி செய்தா முழு போராளிகளும் மக்கள் உன்னோட நிற்பாங்க. அதே மாதிரி அதே இதை கிழக்குல போய் வைப்போம். அதுக்கு நாங்கள் ஒரு கிழக்குல போய் முழு போராளிகள் ஒன்று சேருங்கண்டு திருவண்ணாமலை தலைநகரில் ஒரு ஒன்று கூடல வச்சா ஆயிரக்கணக்கான போராளிகள் மக்கள் எல்லாரும் இதுல கலந்து கொண்டு கிழக்கு மாகாண சபையை நாங்கள் கைப்பற்றணும். ஏன்னா அந்த தமிழரசு கட்சியில கையில போவோம்னு சொல்லிச்சுன்னா தெரியும் தானே எப்படி கூட்டி சேர்ந்து ஆட வழிகிட்டாங்க. 11 ஆசனம் இருந்தும் நல்லாட்சி அரசாங்கம் இருக்க மாற்று அமைப்புக்கு கொடுத்தவங்க, இஸ்லாமிய தலைமைத்துவத்துக்கு கொடுத்தவங்க, 11 ஆசனம் இருந்து 7 ஆசனம் உள்ளவங்களுக்கு கொடுத்தவங்க. கடைசி 5 வருஷம் அவங்க தான் ஆண்டு கல்வி ரீதியா, பொருளாதார ரீதியா, சகல வேலை வாய்ப்பு ரீதியா தான் கிழக்கு மாநிலத்தில் அவங்க தான் வாழ்ந்தாங்க. ஆனா நாங்க வாக்கெடுத்து கொடுத்த மட்டும்தான் எங்கட மக்கள், கிழக்கு மாநில மக்கள் இந்த கையேந்தி கொண்டு இன்றைக்கு நிக்கிறோம். இன்றைக்கு கூட்டமைப்புக்காரன் வேலை செய்யறோம், அப்படிதான் வெண்டு முடிய கொடுத்துட்டு போயிடுவாங்க. காசை வாங்கிட்டு கோடிக்கணக்கில் காசு, அரபி நாட்டு காசை வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு இதே தமிழீழத்துக்கு முட்டுக்கட்டியா இருந்த ரவுபாய்க்கும் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியோட சுமந்திரன் சாணக்கியனோட ஒன்று சேர்ந்து நிக்கி. இன்றைக்கு சரியான விரோதம் பிடிக்கிற ரிஷாட் பதுர்த்தி ஒன்று சேர்ந்து நிக்குது. அவங்களோட நோக்கம் என்னன்னா கிழக்க தாங்களாடணும், வடக்குல வன்னி மாவட்டத்துல ரிசார்ட் பெறணும்ன்றது அவங்களோட நோக்கம். அதே டைம்ல எங்களுக்கு அது பிரச்சனை, இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான இது இல்லை. அது அவங்க வேண்டா பெரும்பான்மை இருந்தா வந்துட்டு போகணும், அது அவங்களோட இனம். அது நாங்கள் அதுக்கு போல சொல்றல, மொழி ரீதியா உண்டு. ஆனா இனம் ரீதியா தான் அவங்க இப்படி இஸ்லாமிய இனம் கொண்டு வராங்க. இதே மாதிரி தான் இந்த ரவுவைக்கு சிந்திச்சிருந்தால் எங்களுக்கு பேச்சுவார்த்தை கணிஞ்சு வரக்க நோர்வேயில அந்த வடக்கு கிழக்கு இணைய போது சைன் வைக்கிற கட்டம் வரக்குள்ள ரவுவைக்கும் ஓடி வந்துச்சு. எங்கடா ரவுவைக்கும் கண்டு பார்த்தா இலங்கையில நிக்குது. அப்ப அந்த மாதிரி ஏன் ரவுவைக்கு நீ போனியாண்டு எங்களுக்கு தனி அழகு அம்பாறையில வேணும், இல்லாட்டி நான் சைம் இருக்க நாங்க சிறுபான்மையினர்ல நாங்க முஸ்லீமா பிரிஞ்சு நிக்க போறோம், தனி அழகு வேணும். அப்பதான் அந்த மாதிரி என்ன சொல்றாரு பாஸ்கரன் கேள், எங்களுக்கு படிப்பிக்கிறாங்க தனி அழகு வேணும்னா நீ சிங்களவனோட போராடு. எங்களை இளைஞர் யுவதிகளை நாங்கள் 1000 பேர் இழந்திருக்கோம், நீ இழந்து போராடு, ரத்தம் சிந்தி போராடு, பொருளாதார ரீதியை அழிஞ்சு போராடு. தனி அழகு வேணும்னா நாங்க பெற்று தரையிலாது, நாங்க இழந்து கரையிலாது. நாங்கள் எல்லாம் பெற்று இழந்து எல்லாத்தையும் இழந்து ஓடுவங்கள கையில கொடுக்கறதுக்கு நாங்க என்ன தமிழரசு கட்சிக்காரங்களா? அவங்களுக்கு வலி தெரியுமா, வேதனை தெரியுமா, கண்ணீர் தெரியுமா, கஷ்டம் தெரியுமா, துன்பம் தெரியுமா? ஒரு நடந்து வன்னில இருந்து கிழக்குல இருந்து வன்னிக்கு நடந்து சட்டி வட்ட நடந்து நான் சொன்ன மாதிரி அட்டை பிடிக்க நடந்து கம்பி குத்தி கரடி பிடிச்சி யானை அடிபட்டு முதலையில பிடிபட்டு அம்புஸ்ல அடிபட்டு எங்கட போராளிகள் எத்தனை பேர் காடு மாறி புழுத்து செத்து வீரச்சாவடைஞ்ச போராளிகளை தெரியுமா? கண்ணால கண்டன எங்களுக்கு தான் பலி தெரியும். அப்ப நாங்க சும்மா கொடுக்கலாமா? தூக்கி வாக்க கொடுத்து போட்டு தமிழரசு கட்சிக்காரன் சும்மா கொடுத்துட்டு போயிடும். அவனுக்கு என்ன, அவன் பிள்ளைகள் மனுஷன் எல்லாம் கொழும்புலையும் வெளிநாட்டிலையும் படிக்கிறான், அவனுக்கு என்ன, ஓடிடுவான், தோத்தா ஓடிடுவாங்க. இன்னைக்கு பிச்சா நீ இந்த அரக்குவலை விடு, வடமாகாண போராளிகள் எல்லாம் ஒன்று சேருங்க, நாங்க மாகாண சபையை கைப்பற்றுவோம், போராளிகள் மக்கள் எல்லாரும் ஒன்று சேருங்க என்று சொல்லி ஒரு பெரிய மாநாட்டுக்கு பயிரங்க அறிவி. அதே மாதிரி கிழக்கு மாநிலத்திலே உண்ட தலைமையில் அறிவி. நீ ஒரு முதலீட்டாளர் இந்த ஒரு நன்மையை செய்தா பிச்சா, உன்னாட்ட வினயமா கேட்டுக்கொள்றேன்டா, நான் உன்னால ஏழுண்டா, தமிழன் தான் சகோதரன் தான், நான் ஒரு போராளி தான், போராடினோடைய தான் நானும் கத்துறேன். அப்ப வேற ஆயிரத்தை கேட்கிறேன், நான் போய் ஒரு சிங்களவன் கேட்கலாமா, ஒரு முஸ்லீம் கேட்கலாம், நீ இப்படி வடக்கு கிழக்குல போராளிகளை ஒன்று செய்யறேன்னு ஒன்னு தானே உரிமையோட கேட்கலாம். செய், உனக்கு கட்டாயம் அடுத்த லீக்வாஞ்சு இல்லை, அடுத்த நீ நினைச்சது நடக்கும். அதுதான் இந்த நாட்டை கட்டி எழுப்பும் வடக்கு கிழக்கு ஜனநாயக ரீதியாக என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நிச்சயமாக இந்த பதிவு பிச்சா பாஸ்கரனுக்கு போய் சேரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு புலம்பெயர்ந்த மக்கள், தாய மக்கள் எல்லாரும் பாருங்க, இது உண்மையில இதான் யதார்த்தமான உண்மை. இது ஒரு போராளியும் வலியும் வேதனையும் கண்ணீரும் மன குமுறலையும் நான் கழிச்சிருக்கிறேன். எதிர்வரும் மாகாண சபையை போராளிகள் முன்னின்று போராளிகளை ஒன்று சேர்த்து இந்த ஒரு மாகாண சபையை கைப்பற்றி வடக்கு கிழக்குல எங்களை மக்களுக்காக நாங்கள் மாவீரருக்கு கொடுத்த லட்சியத்தை சத்திய வாக்க நிறைவேற்றணும் என்றதை நான் இதுல கேட்டுக்கொண்டு இதுல இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.